ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்ருக்கிறது மேகதூதம் தமிழ் நாவல்கள். இது தமிழ் நாவல்களின் சங்கமம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா மெகன். இன்னைக்கு சாய்சா அவர்களின் சந்திப்போமா அத்தியாயம் 48. சூரிய மாதங்களின் முதன்மையான சித்திர மாதத்தின் வெயில் வெண்பற்களை காட்டி சிரிக்க அதை சட்டை செய்யாமல் ஊரே கோலாகலமாக இருந்தது. இன்று 2வது நாள். மக்கள் அனைவரும் குடும்பமாக சென்று சாமியை தரிசனம் செய்துவிட்டு இரவு நடக்கும் தீபாதாரணை பூஜைக்கான வேலையில் ஆயத்தப்படுவார்கள். இரவு நேரம் ஆண் பெண் தத்தம் இணையுடன் இணைந்து அம்மனுக்கு ஆரத்தி சுற்றி வழிபடுதல் மரபு. கணவன் மனைவியாக சேர்ந்து இந்த சடங்கில் கலந்து கொண்டால் உறவு சிறக்கும் என்பது இவ்வூர் மக்களின் நம்பிக்கை. தியா காலையில் இருந்தே சுரத்தையே இல்லாமல் வலம் வந்தாள். அவளுக்கு இன்று இரவு பூஜையில் தனியாக கலந்து கொள்வதில் சற்றும் விருப்பமில்லை. விஸ்வா வெகுவாக குழப்பி அவளை உடன் அழைத்து வந்திருந்தான். கோவில் சூழும் கூட்டமும் ஆரவாரமும் மனதுக்கு ஒருவித உற்சாகத்தை தர பகல் நேரம் அவளுக்கு குதூகலமாகவே கழிந்தது. நிழலுக்காக போடப்பட்டிருந்த சாமியான பந்தலின் அடியில் அமர்ந்து கதையளந்தனர் அனைவரும். திவி ஒரு இடத்தை கை காட்டி, இந்த பாதி ஞாபகம் இருக்கா பாப்பு என்று கேட்க, தியா மறக்க முடியுமாத என்றாள். திவியுடன் சேர்ந்து கோவிலுக்கு பின்னால் உள்ள ஒத்தையடி பாதையின் முடிவில் இருக்கும் மாந்தோப்பிற்கு திருட்டு மாங்காய் அடித்து சாப்பிட செல்வார்கள். சிறு வயது முதல் இது இவர்களின் வழக்கம். தன்யா, வேணாண்டி, வாங்க போகலாம். அந்த தோட்டக்கார குமாரசாமி பார்த்தா மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சு புடுவாரு என கண்களை உருட்டி பயந்து கொண்டே சொல்வாள். திவ்யா, அதெல்லாம் ஒண்ணு ஆகாது, நீ யாராவது வந்தா சொல்லு, புலம்பாம அங்க போய் நில்லு என்று அவளை சரி கட்டுவாள். தியா வழக்கம் போல பார்வையாளர் தான். தனு சிக்னல் தர தப்பித்தோம் பிழைத்தோம் என ஓடிவிடுவார்கள். தியா அதை நினைவுபடுத்த திவியும் உடன் சேர்ந்து சிரித்தாள். மகா, என்ன சொல்லி சிரிக்கிறீங்க 2 பேரும்? சொன்னா நானும் சிரிப்பேன்ல என்றபடி வந்தாள். அவளிடம் நடந்ததை சொல்ல, தியா, நான் மாங்காய் அடிச்சு சாப்பிட்டதே இல்ல, போகலாம் பிளீஸ் என்று கேட்க திவி வேகமாக சரி என்றாள். தியா தன்னை தானே மேலிருந்து கீழாக பார்த்தவள், புடவைய கட்டிக்கிட்டு எப்படி திவி மரம் ஏறுவ என்று கேட்க, திவி இருக்க பயமேன், எனக்கு மரம் ஏறி 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீ பேசாம வந்து வேடிக்கையை மட்டும் பாரு என்று காலரை தூக்கி விட்டவள் இருவரையும் அழைத்து கொண்டு கோவிலுக்கு பின்புறம் நடக்க துவங்கினாள். அதை ஒரு ஜோடி கண்கள் சிரிப்புடனும் மற்றொரு ஜோடி கண்கள் விஷமமாகவும் பார்த்தனர். பதுங்கி பதுங்கி தோட்டத்திற்குள் புகுந்தனர். மாலை நேர வெயில் உடலுக்கு உஷ்ணத்தை பரிசலிக்க சேலையை இழுத்து சொருகியவள் சரசரவெனவே மரத்தில் ஏறினாள். தியா ஆச்சரியமாக பார்க்க, மகா கையை பிசிந்தபடி, சீக்கிரம் திவிகா, யாராவது வந்துட போறாங்க என்றாள். திவி அவளுக்கு பதில் தர இவர்களின் உரையாடலில் திவ்யாவிற்கு தன்யாவின் ஞாபகம் அலையா விருந்தாளியாக வந்து சேர்ந்தது. கொத்து கொத்தாக காய்த்து கொழுங்குமா பிஞ்சுகளை தவிர்த்து நல்ல பருத்த காய்வெட்டு மாங்காயாக பறித்து கீழே போட்டாள் திவி. அவற்றை தியாவும் மகாவும் எடுத்து பத்திரப்படுத்தினர். தியா, திவி, அந்த கடைசியில இருக்கு பாரு, அது இல்ல, அந்த பக்கம் டி, அதுடி என்று காட்டி தர, திவி, சரியா சொல்லுடி, எது இதுவா என்றபடி கீழே பார்க்க தடுமாறியவள் மரக்கிளையில் இருந்து அப்படியே சரிந்தாள். தியா கண்களையும் காதுகளையும் சேர்த்து பொற்றிக்கொள்ள, திவி, போச்சி, மூஞ்சி முகரையெல்லாம் பெயர போகுது என்று எண்ணிக்கொண்டபடி கண்களை மூட காற்றில் கை விரித்து கீழே விழுந்தாள். சத்தம் கேட்கவில்லை என தியா கண்ணை திறந்து பார்க்க மகா சிரித்தபடி நின்றாள். பதறிய தியா திரும்பி பார்க்க அவள் அவனின் கையில் மலர் குவியலாக இருந்தாள் திவ்யா. கண்களை இன்னும் மூடி இருந்தவள் வெற்றிடையில் படர்ந்திருந்த அவனது கரத்தின் வெண்மையில் மெல்ல கண் திறக்க அவள் கண்டது அவனது முகமே. அவளை கீழே சரியாக நிறுத்தியவன், அறிவில்லையா, இப்படிதான் லூசு மாதிரி பண்ணுவியா, கீழே விழுந்திருந்தா எதுக்குமே ஆகாம போயிருப்ப என்று அண்ணல் பறக்க கத்தினான் விஷால். மகா வாய் போற்றி சிரித்தவள் தியாவை இடித்து, பாத்தியா அத்தானுக்கு அவரோட கவலை என்றாள். தியாவும் சும்மா இருடி என்றவள் தானும் வாய் மூடி சிரித்தாள். திவி பேசாமல் சாதித்தவள் கோபமாக திட்டும் காதலனை ஒரு மார்க்கமாக பார்த்தபடி கண்ணடிக்க விஷால் தடுமாறி போனான்.
அந்த சாக்கில் அவனிடம் இருந்து தப்பித்தனர் மூவரும். மாலை அனைவரும் வீட்டுக்கு சென்று குளித்து உடை மாற்றி அலங்காரத்துடன் கோவிலை அடைந்தனர். கோவிலில் அம்மனுக்கு 3 வித திரவத்தை கொண்டு அபிஷேகம் செய்து புத்தாடை சாய்த்தி அலங்காரம் செய்யப்பட்டது. ஊர் பெரியவர்கள் அனைவரும் அங்கு கூட நாராயணனும் அவர் மகளும் அடுத்த தலைமுறை அவருக்கு அரணாக நின்றனர். ஊர் பெரியவர்கள் கலந்துரையாட அங்கு தன் மகன் மதியழகனுடன் வந்து சேர்ந்தார் பெருமாள். விஸ்வா அவனை புருவம் தூக்கி முறைக்க, கௌதம், டே அண்ணா, இவன் பெருமாள் மகன் தானே என்று கேட்டான். விஷால், ஆமா, அந்த ஆளுதான் பெருமாள் என்று அவரை சுட்டி காட்டினான். தியா வீடியோ பதிவு செய்து அதை சஞ்சனாவுக்கு அனுப்பி வைத்தாள். சஞ்சனா அதில் கௌதமை தேடி தேடி ரசித்து கொண்டாள். இரவு நேரம் கோவில் மொத்தமும் செயற்கை வெளிச்சத்தில் மின்ன சங்கு ஊதப்பட்டு பூஜை துவங்கியது. முதலில் பூசாரி தீபாதாரனை காட்ட, அடுத்து ஊர் முக்கியஸ்தர்கள் அவர்களின் குடும்பம் என தொடர்ந்தது. நாராயணனும் செம்பகமும் முதலில் தீபாதாரனை காட்ட, அடுத்தடுத்து வரிசையாக அனைவரும் தொடர்ந்தனர். தீபம் தியாவின் கையில் தரப்பட்டு கண்களை மூடிக்கொண்டவள் மனதில், இங்க பாரு, உன்னோட சந்நிதியில வேண்டா வெறுப்பா இதை செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா வேற வழி இல்லை, அதனால நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் என்று வேண்டிக் கொண்டவள் தீபத்தை மேலே ஏற்றி பிடிக்க அவள் கைகளோடு கை கோர்த்தது ஒரு வலிய கரம். அவள் புறங்கையை பற்றி மென்மையாக அழுத்தியபடி அவளுடன் சேர்ந்து ஆரத்தி காட்ட தியா மெதுவாக தலையை தூக்கி பார்த்தாள். அவளுக்கும் ஆச்சரியமே. அவள் தலை உயர்த்தி பார்க்க அஸ்வின் தலையை தாழ்த்தி அவன் நெஞ்சோடு நெருங்கி நிற்பவளை பார்த்தான். விளக்கொலியில் அவள் பூமுகம் மின்ன அவன் உதடுகள் அன்னிச்சையாக புன்னகைத்தது. சுற்றி முடிந்ததும் இருவரும் மற்றவர்களிடம் தந்துவிட்டு அமைதியாக அருகருகே நின்று கொண்டனர். தியா, இப்ப மட்டும் ஒர்க் இல்லையா என்றபடி புருவம் உயர்த்தி அவனை பார்க்க அவன் சிரித்து வைத்தான். பூஜை இனிதே நிறைவடைந்தது. விஷால், என்ன மாப்பு, வரமாட்டீங்கன்னு பாப்பு சொன்னா திடீர்னு வந்திருக்கிறீங்க என்றான். அஸ்வின், வேலை இருந்துச்சு மச்சான், அதான் மொத்தமா முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு என்றான். அதை தியாவின் அருகில் நின்று கேட்டபடி இருந்த திவி, மொத்தமா முடிச்சிட்டுனா ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டீங்களா என்றால் முட்டை கண்களை விரித்து. அஸ்வின், அட பாரா, கரெக்டா சொல்லிட்டா, ஐ லைக் இட் பாப்பா என்றான். திவி, பாப்பாவா, திவ்யா என்று திருத்தம் செய்தாள். அவனும் சிரித்தபடி, சரிங்க திவ்யா, ஆமா உங்க ஃப்ரெண்ட் இன்னைக்கு என்ன மௌன விரதமா, வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க என்று அமைதியாக அவனை முறைத்து கொண்டு நிற்கும் தியாவை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சொல்ல, தியா, விஷாலண்ணா, விஜு எங்க, நான் வீட்டுக்கு போகணும், அவனை கொஞ்சம் வர சொல்றியா ப்ளீஸ் என்றாள். அஸ்வின், அடேங்கப்பா, மேடம் கோவமா இருக்கா போல, ரைட்டு என்று எண்ணிக்கொண்டவன் மர்மமாக சிரித்தான். தியா, பார்க்கறத பாரு, கண்ணை புடுங்கி காக்காய்க்கு போடணும் என்று கருவினாள். விஸ்வா அசோக்குடன் இவர்கள் இருக்கும் இடத்தை அடைந்தவன் அஸ்வினை பார்த்ததும், மாமா எப்போ வந்தீங்க என்றான். அதன் பிறகு இருவரும் உரையாட அஸ்வின் இடையிடையே தியாவை பார்த்து சிரித்தான். தியா, இப்படி பார்த்தா ஆச்சா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று எண்ணியபடி, விஜு, இப்ப நீ வருவியா மாட்டியா, உன்னை நான் தானே கூப்பிட்டேன், அங்க என்ன பேச்சு என்று சிடுசிடுத்தாள். விஸ்வா அஸ்வினை பார்க்க அவன் கோபமாக இருக்கிறாள் என்று சைகை செய்தான். விஸ்வா, ஓஹோ என்றவன், பாப்பு, எனக்கு தாத்தா வேலை சொல்லியிருக்காரு, நான் அதை முடிக்கணும், நீ வேணும்னா மாமா கூட போயே என்றான் சாதாரணமாக. தியா அஸ்வினை முறைத்தவள், நீ வரலினா விடு, நான் தனியா போய்ப்பேன் என்றவள் திவியுடன் நகர்ந்து சென்றாள். விஸ்வா அஸ்வினுடன் பேசிக்கொண்டிருக்க அசோக் சற்று தள்ளி நின்று போன் பேசிக்கொண்டிருந்தான். அவனை ரசனை பார்வை பார்த்து கொண்டிருந்த மகா அவனது நெற்றி வெறுமையாக இருக்க கையில் இருக்கும் திருநீருடன் அவனை நெருங்கினாள். அவள் மெதுவாக கனைத்து தன் இருப்பை சொல்ல அவன் அப்போதுதான் அவளை கவனித்தான். அசோக் என்ன என்று புருவம் தூக்க மகா கையை அவன் முன் நீட்டி கஞ்சாடை காட்டினாள். அதை புரிந்து கொண்டவன் அதை எடுத்து நெற்றியில் நிரப்பிக்கொள்ள அவனிடம் இன்னும் சற்றே நெருங்கி கண்களுக்கு மேல் கையை அணைவாக வைத்து ஊதினாள் மகா. கண்களை மூடி திறந்தவன் அவளை பார்த்து மோகனமாக சிரித்தான். அவளும் அவனை மையலுடன் பார்த்தபடி திரும்பி நடந்தாள். நடப்பவற்றை வேடிக்கை பார்த்த திவியும் தியாவும் கோரஸாக ஓஹோ என்க அவர்களை காலில் விழாத குறையாக சமாதானம் செய்தாள் மகா.
திவி விஷாலை பார்க்க சென்றிருக்க கோவிலை ஒற்றி பின்னால் இருக்கும் ஒரு மலைப்பாறையில் அமர்ந்து வானை வெறித்து கொண்டிருந்தாள். சப்தமில்லாமல் அவள் அருகில் வந்து அமர்ந்தான் அஸ்வின். அவனை திரும்பி பார்த்துவிட்டு முகத்தை வெட்டி திருப்பிக் கொண்டாள். எழுந்து செல்ல எத்தனிக்க அவளது கையை பற்றி நிறுத்தினான். அஸ்வின், ஓய் டின்னு, உனக்காக ஒருத்தனை போட்டு தள்ளிட்டு வந்திருக்கே, நீ என்னன்னா கண்டுக்காம போற என்றான். அவன் புறம் திரும்பி கைகளை கட்டிக்கொண்டபடி, ஒரு உயிரை கொள்ற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? பண்ணின பாவத்துக்கு என்னையும் பார்ட்னர்ஷிப்பா சேர்க்கிறீங்களா என்றாள். அஸ்வின், நான் அவனை கொல்லலைனா இந்நேரம் அவன் நம்ம சக்தியை கொண்டு காரியமே பண்ணியிருப்பான் என்றவன் அவளை தன் பக்கம் இழுத்து நிறுத்தினான். தியா, சக்திக்கு எதுவும் ஆகலையே, அவன் நல்லா இருக்கான்ல என்று கண்களில் கலக்கம் சுமந்தவளாக கேட்க, அஸ்வின், அவன் நல்லா தான் இருக்கான், நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிற என்றபடி புருவம் தூக்கிட அவனை முறைத்தவள், கேர்ஃபுல்லா இருக்க தெரியாதா, கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா என்று கடிந்து கொள்ள அஸ்வின் வாயில் கையை வைத்தவன், அடி பாவி, அவன் போய் மாட்டிக்கிட்டான், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உன்னை பார்க்க பெங்களூர்ல இருந்து வந்தா மூளை இருக்கான்னு கேட்கிறியே, இதெல்லாம் அநியாயம் என்றான் அப்பாவியாக. தியா, நான் ஒன்றும் உங்களை வர சொல்லவே இல்லையே, அதான் வேலை இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, நீ வருவேன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் எதிர்பார்த்தேன். கல்லு மாதிரி இருந்துட்டு இப்ப என்ன பார்க்க வந்தாராமா கல் நெஞ்சுக்காரன் என்று திட்டி தீர்த்தவள் கையை அவனிடமிருந்து விடுவிடுத்து கொண்டு அங்கிருந்து வேகமாக சென்றுவிட அஸ்வின் சின்ன சிரிப்புடன் அவளை பின்தொடர்ந்தான். திவி இருளின் தாக்கத்தில் வீட்டிற்கு செல்லாமல் வழியிலேயே தேங்கி நிற்க, நான் வேணும்னா கூட வரவா என்ற கேள்வியுடன் வந்து நின்றான் விஷால். திவி, ஏன், அதை நான் சொல்லிதான் தெரியணுமா என்றவள் அவன் கண்களை ஊடுருவி பார்த்தாள். 2 காதல் உள்ளங்களும் இரவின் குளுமையையும் தனிமையையும் ரசித்தபடி வீதியை கடக்க திவியை அரை மனதுடன் அவள் வீட்டில் சேர்த்துவிட்டு நின்றான். அவன் முகம் பார்க்காமலேயே உள்ளே சென்று மறைந்தாள். விஷால் முகம் மாறிப்போக மெதுவாக மறைவில் இருந்து தலை தூக்கி தளிர் முகம் காட்டி சிரித்தாள். அவனும் ஆனந்தமாக சிரிக்க இதை விஷாலின் தந்தை ராமன் தொலைவில் இருந்து பார்த்து விட்டார். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மேகதூதம் தமிழ் நாவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை எங்களுடன் இணைந்திருங்கள். இது மேகதூதம் தமிழ் நாவல்களின் சங்கமம். நன்றி, வணக்கம்.